أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களையும் நமது யூடியூப் சேனல் வாயிலாக வரவேற்கிறோம். லுகத்துல் அரபியா. லுகத்துல் அரபியா என்ற தலைப்பின் கீழே இதுவரைக்கும் நாம 4 பாடங்களை நிறைவு செஞ்சிருக்கிறோம். கடந்த வீடியோவில் 5வது பாடத்துடைய வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணோம். இந்த வீடியோவில் 5ஆம் பாடத்தை நம்ம பார்க்க போறோம். அத்தர்சுல் ஹாமிசு, 5ஆம் பாடம், பகுதி 2, பாடம். இந்த பாடத்துல நாம முதாஃப் முதாஃபுன் இலைஹி என்ற சட்டத்தை பத்தி பிரதானமாக நம்ம பார்க்க போறோம். முதாஃபுன் முதாஃபுன் இலைஹி அப்படின்னா என்னன்னு சொன்னா, ஒரு வார்த்தை என்பது இன்னொரு வார்த்தையோடு இணைந்து உடைய என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கியமாக அது வரும். இதற்கு பெயர் தான் முதாஃபுன் முதாஃபுன் இலைஹின்னு சொல்லுவாங்க. அதாவது எழுதுகோல் என்ற ஒரு பெயர் சொல் இருக்கு, ஆசிரியர் என்ற ஒரு பெயர் சொல் இருக்குது. 2 வார்த்தைகளையும் இணைத்து ஆசிரியருடைய எழுதுகோல், மாணவனுடைய புத்தகம், வியாபாரியுடைய கடை, அல்லாஹ்வுடைய பெயர் என்பது போல நம்ம உடைய என்ற அர்த்தத்தை பயன்படுத்துவோம் இல்லைங்களா? இவருடைய, அவருடைய, அதனுடைய, இதனுடைய என்ற உடைய என்ற அர்த்தத்தை பயன்படுத்தக்கூடிய வாக்கியத்திற்கு முதாஃபுன் முதாஃபுன் இலைஹின்னு சொல்லுவாங்க. அதாவது எதை பற்றி நாம குறிப்பிடுறோமோ அதை முதாஃபுன் என்றும், எதனுடைய என்பதை குறிப்பிடக்கூடிய வார்த்தைக்கு முதாஃபுன் இலைஹி என்றும் சொல்லுவோம். அதை நம்ம விரைவாக இந்த பாடத்தை நம்ம பார்க்கலாம். முதல்ல பாருங்க, சயீத் என்பவரும் யாசிர் என்பவருக்கும் இடையேயான உரையாடல் போன்ற ஒரு பாடமாக இருக்கு. கிதாபு முஹம்மதின் ஹாதா யா யாசிரு. அ என்பது கேள்விக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. கிதாபு முஹம்மதின், முஹம்மதுடைய புத்தகம். கேள்வியாக வரும் பொழுது முஹம்மதுடைய புத்தகமா? ஹாதா, இது முஹம்மதுடைய புத்தகமா? யா யாசிரு, யாசிரே, இது முஹம்மதுடைய புத்தகமா என்பது போல நாம் இங்க கேட்கிறோம் இல்லைங்களா? இதுல 2 சட்டங்கள் இருக்கு. அதுல பிரதானமான சட்டம் என்பது முதாஃபுன் முதாஃபுன் இலைஹின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த சட்டம் இங்க இருக்கக்கூடிய இந்த 2 வார்த்தைகள்ல இருக்கு. கிதாபு முஹம்மதின், முஹம்மதுடைய புத்தகம். இந்த முதாஃபுன் முதாஃபுன் இலைஹி என்று சொல்லக்கூடிய இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல் வார்த்தைக்கு எந்த காலத்திலும் அல் என்ற அந்த மாரிஃபாவுடைய அடையாளம் வராது. நக்கிராவுடைய அமைப்புல தான் அந்த பெயர் சொல் இருக்கும். அல் கிதாபு என்று வராது. அதே போல முதாஃபுன் இலைஹியாக இருக்கக்கூடிய 2வது வார்த்தைக்கு கடைசியில ஜர்ரு செய்வாங்க. எப்படி நாம ஃபி அலா மின் இலா என்ற ஜார் மஜ்ரூர் வார்த்தைகள் வரும் பொழுது கடைசியில ஜர்ரு செஞ்சோமோ, அதே போல முதாஃபுன் முதாஃபுன் இலைஹிக்கு நம்ம கடைசியில ஜர்ரு செய்யணும். இதுதான் இந்த அமைப்பினுடைய சட்டம். கிதாபு முஹம்மதின், கிதாபு முதர்ரிசின், கிதாபு ஹாமிதின் என்பது போல அதுக்கு அடுத்து வரக்கூடிய முதாஃபுன் இலைஹி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு கெஸ்ரா செய்வது சட்டமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி விளக்கமா நான் சொல்றேன். முதல்ல நம்ம இதோடைய அர்த்தத்தை பார்த்துருவோம். கிதாபு முஹம்மதின் ஹாதா யா யாசிரு. யாசிரே, இது முஹம்மதுடைய புத்தகமா என்று சயீத் என்பவர் கேட்கிறாரு. யாசிர், இஸ் திஸ் முஹம்மத்ஸ் புக்? அதற்கு யாசிர் பதிலளிக்கிறாரு, லா ஹாதா கிதாபு ஹாமிதின். இல்லை, இது ஹாமிதுடைய புத்தகம். கேள்வியாக வரும் பொழுது கிதாபு முஹம்மதின் ஹாதா யா யாசிரு. யாசிரே, இது முஹம்மதுடைய புத்தகமா? அதற்கு பதிலளிக்கும் பொழுது லா, இல்லை, ஹாதா கிதாபு ஹாமிதின், இது ஹாமிதுடைய புத்தகம் என்று பதிலளிப்பதாக இந்த வாக்கியம் இருக்குது. நோ, திஸ் இஸ்
ஹாமித்ஸ் புக். இப்ப இங்கிலீஷ்ல நம்ம முஹம்மத் புக், ஹாமித்ஸ் புக், டீச்சர்ஸ் புக் என்று சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த அமைப்புக்கு அரபு மொழியில இந்த மாடல்ல வரும். இதுக்கு பேரு முதாஃபுன் இலைஹின்னு சொல்லுவாங்க. இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக கிதாபுன் என்று இருக்கும், முஹம்மதுன் என்று ஒரு வார்த்தை இருக்கும். கிதாபுன் என்பது ஒரு பெயர் சொல், முஹம்மதுன் என்பது ஒரு பெயர் சொல். இப்ப இரண்டையும் இணைக்கும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னா, முதல் வார்த்தையில் இருக்கக்கூடிய இந்த தன்வீன் போக்கப்பட்டு ரஃபல் செய்யப்படும். அடுத்த வார்த்தையில் இருக்கக்கூடிய தன்வீன் போக்கப்பட்டு கீழே ஜர்ரு செய்யப்படும். அப்போ கிதாபு முஹம்மதின் என்று இந்த அமைப்பு மாறுபடும். இதுல கவனிக்க வேண்டிய ஒண்ணு என்னன்னு சொன்னா, இந்த கிதாபுன் என்று நம்ம படிச்சோம் இல்லைங்களா, இது எக்காலத்திலும் அல் என்ற அமைப்புல வராது. நம்ம ஏற்கனவே கடந்த பாடங்கள்ல படிச்ச மாரிஃபாவுடைய சட்டம், அல் கிதாபு, அல் கலமு, அல் பைத்து, அல் மஸ்ஜிது என்பது போல படிச்சோம் இல்லைங்களா. இந்த அல் என்ற அமைப்பு இந்த முதாஃபுன் இலைஹின்னு சொல்லக்கூடிய முதல் வார்த்தையில வரவே வராது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் வார்த்தையை பொறுத்த வரைக்கும் இந்த அல் என்ற எழுத்து கண்டிப்பாக வராது. அதே நேரத்துல இந்த இடத்துல தன்வீனும் வராது. நம்ம ஏற்கனவே படிக்கும் பொழுது நக்கிராவுடைய அமைப்பு தன்வீனோட இருக்கும். கிதாபுன், கலமுன், பைத்துன், மஸ்ஜிதுன் என்பது போல. அதுவே அல் என்ற வார்த்தை வந்துச்சுன்னா அல் கிதாபு, அல் கலமு, அல் பைத்து, அல் மஸ்ஜிது என்று மாறுபடும். நம்ம சொன்னோம் மாரிஃபா, நக்கீரா மாரிஃபாவுடைய அமைப்பாக அதை நாம சொன்னோம். ஆனால் முதாஃபிலையாக இந்த சட்டம் வரும் பொழுது அது எப்படி மாறும்னு சொன்னா, முன்னாடி அல் என்பதும் கண்டிப்பாக வராது. அதே நேரத்துல அந்த முதல் வார்த்தையினுடைய கடைசியில தன்வீனும் வரவே வராது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிதாபு என்றுதான் இருக்கும். இரண்டாவதாக வரக்கூடிய வார்த்தை இங்கிலீஷ்ல பொசசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொசசிவ்னா ஒன்றை சார்ந்து இருப்பது. முஹம்மதுடைய புத்தகம், ஹாமிதுடைய புத்தகம், ஆசிரியருடைய புத்தகம் என்பது போல சார்ந்து வரக்கூடிய இந்த இரண்டாவது வார்த்தையை பொறுத்த வரைக்கும் கடைசியில் கெசரா தான் வரும், ஜர்ரு தான் செய்யும். இந்த வார்த்தைக்கு முன்னாடி அல் என்பதும் வரலாம், அல் இல்லாமலும் வரலாம். இப்ப நம்ம இங்க பெயரை பயன்படுத்துறதுனால பெயருக்கு எக்காலத்திலும் அல் வராது. இதுவே ஆசிரியர் அப்படின்னு நம்ம போடுறோம். ஆசிரியருக்கு அரபு மொழியில் என்ன? முதர்ரிசுன். இப்ப முதர்ரிசுன் என்ற வார்த்தை வரும் பொழுது இங்க நாம அல்ல பயன்படுத்தலாம். அப்ப என்னவாகும்? கிதாபுல் முதர்ரிசி, சின்னு வராது. இது அல் என்ற வார்த்தையை நம்ம போடாம விட்டோம்னு சொன்னா கிதாபு முதர்ரிசின் என்று வரும். இந்த பாடத்தை படிக்கும் போது ஒவ்வொன்றா விளங்கும். இப்ப முடிந்த அளவுக்கான விளக்கத்தை நம்ம இங்க சொல்லியிருக்கிறோம். அப்போ முதாஃபுன் இலைஹி என்ற சட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல் வார்த்தைக்கு கண்டிப்பாக அல் வரவே கூடாது. அதே போல முதல் வார்த்தையுடைய கடைசி எழுத்துக்கு கண்டிப்பாக தன்வீன் வரவே கூடாது. இதுதான் முதாஃபுடைய சட்டம். முதாஃபுன் இலைஹியை பொறுத்தவரை கடைசியில் கெசரா தான் வரும். அது தன்வீனாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக இருந்தாலும் சரி, ஜர்ரு செய்யணும் அப்படின்னு சொல்லி கெசராவுடைய குறியீடு தான் அங்க இடம்பெறும். சரிங்களா? இதற்கு முதாஃபுன் இலைஹி என்று சொல்லப்படும். அடுத்தடுத்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு கூடுதலாக விளங்கும். அடுத்தது பாருங்க. ஏற்கனவே என்ன கேட்டாரு? கிதாபு முஹம்மதின் ஹாதாயா யாசிரு, யாசிரே இது முஹம்மதுடைய புத்தகமா அப்படின்னு கேட்டாரு. அதற்கு யாசிர் என்ன பதில் சொன்னாரு? லா, இல்லை. ஹாதா கிதாபு ஹாமிதின், இது ஹாமிதுடைய புத்தகம் அப்படின்னு பதில் கொடுத்தாரு. அதற்கு மறுபடியும் சயீத் என்பவர் கேள்வி கேட்கிறாரு, ஐன கிதாபு முஹம்மதின், அப்போ முஹம்மதுடைய புத்தகம் எங்கே என்று அவர் கேள்வியாக கேட்கிறாரு. அதற்கு மறுபடியும் யாசிர் என்ன பதில் சொல்றாருன்னா, ஹுவ, இட் இஸ். ஹுவ என்பது புத்தகத்தை குறிக்குது. இட் இஸ் அலல் மக்தபி, இது நம்ம ஏற்கனவே படிச்ச வார்த்தை தான். ஹுவ, இட் இஸ் அலல் மக்தபி, மேஜையின் மீது இருக்கிறது. ஹுனாக்க, அங்கே. ஹுவ அலல் மக்தபி ஹுனாக்க, அது
அங்கே மேஜையின் மீது இருக்கிறது. இட் இஸ் ஆன் த டேபிள் தேர். அப்போ இந்த இடத்துல இருக்க வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாம படிச்ச வாக்கியம் தான் ஹுவ அலல் மக்தபி என்ற வார்த்தை. ஹுனாக்க என்பது அங்கே என்பதை குறிக்கும். ஹுனா ஹுனாக்க என்று ரெண்டு வார்த்தை இருக்கிறது. ஹுனா என்பது இங்கே என்ற அர்த்தத்தையும், ஹுனாக்க என்பது அங்கே என்ற அர்த்தத்தையும் குறிக்கும். இதற்கு அரபு மொழியில லர்ப்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பின்னால பார்க்கலாம். ஐன கிதாபு முஹம்மதின், முஹம்மதுடைய புத்தகம் எங்கே? ஹுவ அலல் மக்தபி ஹுனாக, அது அங்கே மேஜையின் மீது இருக்கிறது என்பதாக இந்த இடத்துல பயன்படுத்தப்படுது. மீண்டும் யாசிரை பார்த்து சயீத் என்பவர் கேட்கிறாரு, ஐன தஃப்தரு அம்மாரின், அம்மாருடைய கையேடு எங்கே? வேர் இஸ் அம்மார்ஸ் நோட்புக், அம்மாருடைய நோட் எங்க அப்படின்னு கேட்கிறார். இப்ப இங்க தஃப்தரு என்பது முதாப், அம்மாரின் என்பது முதாஃபுன் இலைஹி. தஃப்தரு அம்மாரின், அம்மாருடைய கையேடு, அம்மாருடைய நோட்டு என்பது போன்ற அர்த்தத்தை இங்க கொடுக்குது. அதற்கு யாசிர் பதில் அளிக்கிறாரு, ஹுவ அல மக்தபில் முதர்ரிசி, அது ஆசிரியருடைய மேஜையின் மீது இருக்கிறது. நம்ம கடந்த வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது ஹுவ அலல் மக்தபின் வந்துருச்சு. ஏன்னா இது சாதாரணமாக ஒரு பெயர் சொல்லா மட்டும்தான் இங்க இருக்கு, ஜார் மஜ்ரூர் என்ற அமைப்புல இருக்குது. அதுவே இந்த வாக்கியத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா அலாக்கு அப்புறம் மக்தபிக்கு அப்புறம் ஒரு வார்த்தையை நம்ம சேர்த்து முதாப் முதாப் நிலையாக கொடுக்கறதுனால மக்தபி என்பதுல அல் என்பதை நம்ம போடக்கூடாது. ஏன்னா இது முதாஃபுடைய அமைப்பு. நான் ஆரம்பத்திலே சொல்லும் பொழுது முதாஃபுடைய அமைப்புக்கு எக்காலத்திலும் அல் என்ற வார்த்தை வரக்கூடாது, அந்த வார்த்தைக்கு கடைசியில தன்வீனும் இடம் பெறாதுன்னு நான் சொன்னேன். அப்ப இங்க என்னவாயிருக்கு? ஹுவ அது அலா மக்தபில் முதர்ரிசி, ஆசிரியருடைய மேஜையின் மீது இருக்கிறது. அப்போ முதாஃப் முதாஃபுன் இலைஹி, முதாஃபுன் இலைஹிக்கு கடைசியில ஜர்ரு செய்யணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனால இங்க ஜர்ரு வந்திருக்குது. முதாஃபுன் இலைஹியை பொறுத்த வரைக்கும் அல் வைத்தும் வரும், அல் இல்லாமலும் வரும். அல் வச்சு வந்தா கடைசியில கெசரா போட்டா போதும். அல் இல்லாமல் வரும் பொழுது கெசரா தன்வீனை நாம இங்க போடணும். சரிங்களா? ஹுவ அலா மக்தபில் முதர்ரிசி, அது ஆசிரியருடைய மேஜையின் மீது இருக்கிறது. இட் இஸ் ஆன் த டீச்சர்ஸ் டேபிள் என்பது போல இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா முதாஃபுன் முதாஃபுன் இலைஹிலே கேள்வி வாக்கியமாக இங்க கொடுத்திருக்கிறாங்க. கலமு மன் ஹாதா யா அலியு, அலியே இது யாருடைய எழுதுகோல்? ஏற்கனவே நான் முதாஃபுன் முதாஃபுன் இலைஹி என்ற சட்டத்தை நான் சொன்னேன். அந்த சட்டத்துல முதாஃபுக்கு அல் வராது என்றும் கடைசியில தன்வீன் வராதுன்னு சொன்னேன். அதுக்கு அடுத்த வரக்கூடிய வார்த்தைக்கு கெசரா செய்யணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ஜர்ரு என்பது பெயர் சொல்லுக்கு மட்டும்தான் வரும். இங்க இருக்கிறது கேள்வி வார்த்தை. கேள்வி வார்த்தையை பொறுத்த வரைக்கும் எந்த சட்டமும் இதுக்கு பொருந்தாது. அப்போ கலமு மன், யாருடைய எழுதுகோல், ஹாதா இது, யா அலியு அலியே இது யாருடைய எழுதுகோல் அப்படின்னு சொல்லி சயீத் அலியை பார்த்து கேட்கிறாரு. அதற்கு அலி பதிலளிக்கிறாரு, ஹாதா இது கலமுல் முதர்ரிசி, ஆசிரியருடைய எழுதுகோல். இங்கேயும் இந்த இரண்டு வார்த்தைகள் முதாஃபுன் முதாஃபுன் இலைஹியாக இருக்குது. இதுல இன்னொரு கூடுதலாக கவனிக்க வேண்டிய விஷயம் சொன்னா, முதாஃபுன் முதாஃபுன் இலைஹியை பொறுத்த வரைக்கும் இரண்டு வார்த்தைகள் இருந்தாலும் இது ரெண்டத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையாக நம்ம கணக்கில் கொள்ளணும். ஏன்னா நம்ம ஒரே ஒரு பொருளை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கலமுல் முதர்ரிசினா பேனாவை பத்தி தான் இங்க நம்ம பேசுறோம், ஆசிரியரை பத்தி பேசல. அந்த பேனா ஆசிரியருடையது என்பது போல நம்ம சொல்றோம், ஆசிரியருடைய எழுதுகோல். அப்ப எழுதுகோலை மட்டும்தான் நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப ஆசிரியருடைய எழுதுகோள்னு சொல்லும் பொழுது எழுதுகோலை மட்டும் பேசுறதுனால இது ரெண்டத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையாகத்தான் நம்ம என்ன பண்ணணும், கணக்குல கொள்ளணும். அப்போ ஹாதா என்பது முபத்ததா, கலமுல் முதரிசி என்பது ஹபர் என்ற அமைப்புல இந்த அமைப்பு இருக்கும். சரிங்களா? படிக்க படிக்க உங்களுக்கு இன்னும் புரியும். அடுத்த வார்த்தைக்கு போகலாம். ஐன ஹகீபத்துல் முதர்ரிசி,
ஐன எங்கே, வேர். ஹகீபத்து பை, பேக். அல் முதர்ரிசி ஆசிரியர், டீச்சர். ஐன ஹகீபத்துல் முதர்ரிசி ஆசிரியருடைய பை எங்கே. வேர் இஸ் த டீச்சர்ஸ் பேக். அதுக்கு பதில் சொல்றாங்க, ஹிய தஹ்தல் மக்தபி, அது மேஜையின் கீழே இருக்கிறது. ஹிய தஹ்தல் மக்தபி, அது மேஜையின் கீழே இருக்கிறது. இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இந்த தஹ்த என்ற வார்த்தை லர்ஃப் என்ற அமைப்புல வர்றது. லர்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. லர்ஃப்னா வினையுரி சொல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் மொழியில. சரிங்களா? அதை விளக்கமா நான் உங்களுக்கு இலக்கண சட்டத்தை வரும்பொழுது உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இந்த வினையுரி சொல், இந்த லர்ஃப் என்பது இடத்தையும் காலத்தையும் குறிக்கிறதுக்காக பயன்படும். இப்ப கீழே என்பது ஒரு இடம். கீழே, மேலே, வலதுபுறம், இடதுபுறம், முன்னால், பின்னால் என்பதெல்லாம் இடத்தை குறிக்கிறது. ஹுனாக, ஹுனா என்பது போல. அந்த லர்ஃபுடைய வார்த்தை வரும் பொழுது அதுக்கு அடுத்து வரக்கூடிய பெயர் சொல்லுக்கு நாம ஜர்ரு செய்யணும். இந்த அமைப்புடைய பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா முலாஃபுன் முலாஃபுன் இலைஹின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா முலாஃபுன் முலாஃபுன் இலைஹில லர்ஃப் என்ற அமைப்பு வரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இலக்கண சட்டத்துல நம்ம படிக்கும் போது உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்கி சொல்லுவோம். அப்ப ஹிய தஹ்தல் மக்தபி, அது மேஜையின் கீழே இருக்கிறது. ஆசிரியருடைய பை எங்கே? அது மேஜையின் கீழே இருக்கிறது. வேர் இஸ் த டீச்சர்ஸ் பேக்? இட் இஸ் அண்டர் த டேபிள். இந்த லர்ஃபுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் தஹ்த என்ற வார்த்தை கீழே என்ற அர்த்தத்தை கொடுக்கும். மேலே என்ற வார்த்தைக்கு ஃபௌக, முன்னால் என்ற வார்த்தைக்கு அமாம, பின்னால் என்ற வார்த்தைக்கு ஹல்ஃப, வரா, இது போன்ற பல வார்த்தைகள் இருக்கு. இதுல குறிப்பிட்ட சில வார்த்தைகள் வரும் பொழுதுதான் அதுக்கு அடுத்த வார்த்தைக்கு ஜர்ரு செய்வோம். இதுவே நம்ம ஏற்கனவே படிச்ச ஹுனாக்க என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த ஹுனாக்க என்ற வார்த்தையெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு அடுத்த வார்த்தைக்கு ஜர்ரு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அதையெல்லாம் விளக்கமாக நம்ம படிக்கலாம் ஒவ்வொன்றா. தகவலுக்காக இங்க நம்ம முன்கூட்டியே அதை சொல்லிக்கிறோம். தமாரீன், பயிற்சிகள். அஜிப் அன் அஸ்இலத்தில் ஆத்தியா, வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி. அஜிப் பதிலளி, அன் அஸ்இலத்தில் ஆத்தியா வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி. ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின். ஐன கிதாபு முஹம்மதின், பாடத்துல நம்ம படிச்ச அந்த வார்த்தையை வைத்து கேள்வி கேட்கிறாங்க. ஐன கிதாபு முஹம்மதின், முஹம்மதுடைய புத்தகம் எங்கே? வேர் இஸ் முஹம்மத்ஸ் புக்? ஐன தஃப்தரு அம்மாரின், வேர் இஸ் அம்மார்ஸ் நோட் புக்? அம்மாருடைய கையேடு எங்கே? ஐன ஹகீபத்துல் முதர்ரிசி, வேர் இஸ் த டீச்சர்ஸ் பேக்? ஆசிரியருடைய பை எங்கே? இதற்கு பதில நீங்க பாடத்துல நம்ம இது வரைக்கும் படிச்சதை பார்த்து அந்த பதிலை எழுதணும். அந்த பதிலையும் நான் இங்க கொடுத்திருக்கிறேன், அதை பார்த்து நீங்க சரிப்படுத்திக்கங்க. ஐன கிதாபு முஹம்மதின் ஹுவ அலல் மக்தபி ஹுனாக, அது அங்கே மேஜையின் மீது இருக்கிறது. ஐன தப்தரு அம்மாரின் ஹுவ அலா மக்தபில் முதர்ரிசி, அது ஆசிரியருடைய மேஜையின் மீது இருக்கிறது. ஐன ஹகீபத்துல் முதர்ரிசி ஹிய தஹ்தல் மக்தபி, அது மேஜையின் கீழே இருக்கிறது. அலிஃபில் கெலிமத்தல் ஊலா இலசானியா, அலிஃப் அப்படின்னா இணை, அல் கெலிமத்த வார்த்தையை இணை, அல் ஊலா முதல் வார்த்தையை இணை, இலஸ்தானியா இரண்டாவது வார்த்தையுடன் முதல் வார்த்தையை இணை. கிதாபுன் என்பது முதல் வார்த்தை, முஹம்மதுன் என்பது இரண்டாவது வார்த்தை. இது ரெண்டுமே சாதாரணமாக கிதாபுன் புத்தகம், முஹம்மதுன் முஹம்மத் என்ற அமைப்புல இருக்கு. இதை முதாஃபுன் முதாஃபுன் இலைஹியாக மாற்றும் பொழுது கிதாபு முஹம்மதின், முஹம்மதுடைய புத்தகம். அப்ப என்னவாகுது? இந்த தன்வினை போக்கிறோம், நம்ம கடைசியில இரண்டாவது வார்த்தைக்கு ஜர்ரு செஞ்சிடும். அப்போ கிதாபுன் முஹம்மதுன் என்று இரண்டு வார்த்தையாக இருப்பதை கிதாபு முஹம்மதின் என்று ஒரே வார்த்தையாக இங்கே மாத்திரம். இதுதான் முதாஃபுன் முதாஃபுன் இலைஹியுடைய அமைப்பு.
மக்தபுன் என்பது ஒரு வார்த்தை, அல் முதர்ரிசு என்பது ஒரு வார்த்தை. மக்தபுன் மேஜை, அல் முதர்ரிசு அந்த ஆசிரியர். இதை இணைக்கும் பொழுது மக்தபுல் முதர்ரிசி அந்த ஆசிரியருடைய மேஜை. இதுதான் முதாஃபுன் இலைஹிய உருவாக்கக்கூடிய முறை. சரிங்களா? இதுக்கு இங்க பல வார்த்தைகளை கொடுத்திருப்பாங்க, அதை நீங்களே மாற்றணும். முதலாவதாக கலமுன் ஹாமிதுன், இதை நீங்க மாற்றி முதாஃபுன் இலைஹியாக மாற்றணும். பைத்துன் அப்பாசுன், குர்பத்துன் அலியுன், தப்தருன் சயீதுன், மிந்திலுன் யாசிருன், கமீசுன் அம்மாருன், சரீருன் ஹாலிதுன். இதை மாற்றும் பொழுது எப்படி மாறும் அப்படின்றத இங்க நாம கொடுத்துருக்கிறோம். நீங்க முதல்ல நீங்களாக மாற்றி பாருங்க எல்லாத்தையும். இந்த வார்த்தைகளை எல்லாத்தையும் எழுதிட்டு இத நீங்களே முதாஃபுன் இலைஹியாக மாற்றுங்க. எல்லாமே நம்ம சரியாக மாத்துறோமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விடையை வைத்து நீங்க சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். கலாமுன் ஹாமிதுன் என்பது முதாஃபுன் இலைஹியாக மாறும் பொழுது கலாமு ஹாமிதின், ஹாமிதுடைய எழுதுகோல். பைத்து அப்பாசின், அப்பாசுடைய வீடு. குர்ஃபத்து அலியின், அலியுடைய அறை. தப்தரு சயீதின், சயீதுடைய கையேடு. மிந்திலு யாசிரின், யாசிருடைய கைக்குட்டை. கமீசு அம்மாரின், அம்மாருடைய சட்டை. சரீரு ஹாலிதின், ஹாலிதுடைய மெத்தை. இது எல்லாமே இரண்டாவது வார்த்தையில பெயர்களை வைத்து வரக்கூடிய முதாஃபுன் இலைஹி. இப்ப நம்ம பார்க்க போறது அல் வைத்து வரக்கூடிய முதாஃபுன் இலைஹி. மிஃப்தாஹுன் அல் பைத்து, துக்கானுன் அத்தாஜிரு, பைத்துன் அல் முஹந்திசு, இஸ்முன் அல் வலது, கிதாபுன் அல்லாஹு, பைத்துன் அத்-தபீபு, மிஃப்தாஹுன் அஸ்-ஸய்யாரத்து. இப்ப இங்க தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் வார்த்தை ஒரு வார்த்தையும், இரண்டாவதாக அல் வைத்து மாரிஃபாவாக ஒரு வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இது ரெண்டுத்தையும் இணைத்து இங்க நாம ஆக்குனது போல இந்த இடத்துல முதாஃபுன் இலைஹியாக நம்ம மாத்தி எழுதணும். இதையும் நீங்க எழுதி பாருங்க. ஃபர்ஸ்ட் சரியாக எழுதிக்கோமான்றத விடையை வைத்து சரி பார்த்துக் கொள்ளுங்க. மிஃப்தாஹுல் பைத்தி, ஏன்னாக்கா இங்க ஏன் தன்வீன் வரலன்னு சொன்னா இங்க நம்ம அல் என்பதை பயன்படுத்தியிருக்கோம், அதனால இங்க தன்வீன் வரல. இங்க அல் என்பது பயன்படுத்தப்படாதனால தன்வீன் வந்திருக்கு. சரிங்களா? இதை வித்தியாசத்தை கவனமா பார்க்கணும். மிஃப்தாஹுல் பைத்தி, துக்கானுத் தாஜிரி, பைத்துல் முஹந்திசி, இஸ்முல் வலதி, கிதாபுல்லாஹி, பின்துத் தொபீபி, மிஃப்தாஹுஸ் ஸய்யாரதி, மிஃப்தாஹுல் பைத்தி, வீட்டுடைய சாவி, அந்த வீட்டுடைய சாவி. துக்கானு தாஜிரி, அந்த வியாபாரியுடைய கடை. பைத்துல் முஹந்திசி, அந்த பொறியாளருடைய வீடு. இஸ்முல் வலதி, அந்த சிறுவனுடைய பெயர். கிதாபுல்லாஹி, அல்லாஹ்வுடைய புத்தகம். பின்துத் தபீபி, மருத்துவருடைய மகள். மிஃப்தாஹுஸ் ஸய்யாரதி, மகிழுந்துடைய சாவி, கார்கி. சரிங்களா? இதையெல்லாம் நல்லா என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரியா எழுதிருக்குமான்னு பாருங்க. தவறாக இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு வாட்டி நல்லா படிச்சுட்டு மறுபடியும் எழுதி பாருங்க. எழுதி முடிச்ச உடனே இதனுடைய அர்த்தத்தையும் எழுதி பாருங்க. தமிழ்லையோ ஆங்கிலத்திலேயோ நீங்க அர்த்தத்தை எழுதி பாருங்க. மிஃப்தாஹுல் பைத்தி, வீட்டுடைய சாவி. ஹவுசஸ் கீ, வீட்டுடைய சாவி. துக்கானு தாஜிரி, வியாபாரியுடைய கடை, மர்ச்சன்ட்ஸ் ஷாப். இந்த மாதிரி அர்த்தங்களையும் எழுதி பார்த்தோம்னு சொன்னா இன்னும் எளிமையாக நமக்கு விளங்கக்கூடியதாக இது இருக்கும். அடுத்த பயிற்சியாக இக்ரா வக்துப் மஅ தப்தி அவாஹிரில் கலிமாத்தி, வார்த்தைகளின் கடைசியில் குறியீட்டுடன் எழுது மற்றும் படி. இதுவரைக்கும் நம்ம படிச்ச முதாஃபுன் இலைஹி சட்டத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் இங்க கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க சரியான குறியீடுகளை போடணும். இந்த வார்த்தை பாபுல் மதரசத்தி, பள்ளிக்கூடத்துடைய கதவு.
ஹிமாரு ரஜுலி, மனிதனுடைய கழுதை, அந்த மனிதருடைய கழுதை, அந்த பள்ளிக்கூடத்துடைய கதவு. பைத்து ஹாமிதின், ஹாமிதுடைய வீடு. சையாரத்துல் முதீரி, தலைமை ஆசிரியருடைய அல்லது முதல்வருடைய மகிழுந்து, பிரின்சிபல்ஸ் கார். இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் குறியீடுகளை சரியான முறையில் போட்டு அதற்கு அர்த்தத்தையும் எழுதி பாருங்க. அதற்கு பிறகு நாம சரியான குறியீடு போட்டிருக்கோமான்றத இங்கே நாங்க கொடுத்திருக்கிற அந்த குறியீடை வைத்து நீங்க சரி காணுங்க. நல்லா கவனிங்க. அல் வரும்பொழுது என்ன குறியீடு போடுறோம், அல் இல்லாம வரும்பொழுது என்ன குறியீடு போடுறோம். அதே போல முதாஃபுன் என்பதற்கு கடைசியில தன்வீன் வராது என்பதை கவனிக்க. முன்னாடி அல் என்ற வார்த்தை வராதுன்றதை கவனிங்க. முதாஃபுன் என்ற வார்த்தைக்கு முன்னாடி ஏதாவது சட்டம் இருக்கான்னு பார்க்கணும். என்ன சட்டம் இங்க இருக்கு பாருங்க. கிதாபு அப்படின்றது முதாஃப், அதற்கு முன்னாடி ஜார் வந்துருச்சு, ஜர்ருடைய எழுத்து. ஃபி கிதாபி, ஃபி கிதாபில்லாஹி. நார்மலா இது எப்படி இருக்கும், கிதாபுல்லாஹின்னு இருக்கும், அல்லாஹ்வுடைய புத்தகம். ஃபி வந்ததுனால என்ன ஆயிடுச்சு, ஃபி கிதாபில்லாஹி, அல்லாஹ்வுடைய புத்தகத்தில். மின் பைத்தில் முதர்ரிசி, ஆசிரியருடைய வீட்டில் இருந்து. அலா மக்தபில் முதர்ரிசி, ஆசிரியருடைய மேஜையின் மீது என்பது போல இதையெல்லாம் சரியாக கவனிச்சு குறியீடுகளை போடுங்க. பயிற்சிகள் நல்லா பண்ணாதான் எளிமையாக இந்த அரபு மொழி இலக்கணம் என்பது விளங்கும். பயிற்சி பண்ணாம ஏதோ மேலோட்டமா நம்ம பண்ணணும்னு சொன்னாக்கா கண்டிப்பாக அடுத்தடுத்த பாடங்களுக்கு போகும்பொழுது சிரமமாக இருக்கும். அதை கருத்துல கொண்டு நல்லா பயிற்சி எடுங்க. அடுத்ததா இக்ரா வக்துப், படி மற்றும் எழுது. இதுவும் குறியீடு போடுறதுதான். குறியீடு போடுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் அர்த்தம் எழுதிப்பார். அர்த்தம் எழுதினா மட்டும்தான் எளிமையாக இருக்கும். ஐன பைத்துல் முதர்ரிசி, ஆசிரியருடைய வீடு எங்கே, வேர் இஸ் த டீச்சர்ஸ் ஹவுஸ். ஹுவ பஈதுன், அது தொலைவில் இருக்கிறது, இட் இஸ் ஃபார். இது போல இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் ஃபதஹா கெஸ்ரா போடுங்க. எது முதாஃப் எது முதாஃப் இலைஹி என்பதை கரெக்டா கவனிச்சு போடுங்க. இப்போ அல் குர்ஆனு கிதாபுல்லாஹின்னு இருக்கு. இதுல முதாஃப் இலைஹி எது, 3 வார்த்தைகள் இருக்கிறதுனால முதாஃப் இலைஹி எதுன்றத கன்ஃபியூஷன் வரக்கூடாது. சிம்பிளா தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்துல அல் வந்துருச்சு, இது முதாஃப் கிடையாது, இது முதாஃபுன். கிதாபு அல்லாஹி, கிதாபுல்லாஹி. அல் குர்ஆனு கிதாபுல்லாஹி, அந்த குர்ஆன் ஆகிறது அல்லாஹ்வுடைய புத்தகம், அல்லாஹ்வுடைய வேதம். எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம். அப்போ அல் குர்ஆனு என்பது முபுத்ததாவாகவும் கிதாபுல்லாஹி என்ற இரண்டும் சேர்ந்து ஹபராகவும் இங்க செயல்படுது. இது ஒரு முபுத்ததா ஹபருடைய மாடல். நீங்க இலக்கண சட்டம் படிக்கும்போது அதை நம்ம சொல்லுவோம். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கவனிச்சு குறியிட போடணும். இது முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ன்றதுக்காக இங்க ஷார்ட்டா நம்ம இங்க போட்டிருக்கோம். முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதர். இதெல்லாம் ஃபதஹா கெஸ்ரா போடுங்க. சரியா போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணி பாருங்க. இதனுடைய அர்த்தத்தையும் எழுதி பாருங்க. சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, அல்லது வாட்ஸ்அப் உடைய லிங்க், டெலிகிராம் உடைய லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கோம். அதுல நீங்க இணைஞ்சு கூட சந்தேகங்களை கேட்டு தெளிவுபட்டிருக்கலாம். இதை ஃபுல்லா எழுதி பார்த்துட்டு இந்த குறியீடுகள்லாம் சரியா நம்ம போட்டிருக்கோமா அப்படின்றதையும் இங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்ததும் இதனுடைய தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கும் நீங்க ஃபதஹா கெஸ்ராவை போடுங்க. அர்த்தங்கள் தெரியலனாக்கா இதுக்கு முன்னாடி பாடத்துல ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தத்தை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு நீங்க இந்த பாடத்தை படிச்சீங்கன்னா இன்னும் எளிமையாக இருக்கும். இப்ப ஐன மஸ்ஜிதுர் ரசூலுல்லாஹி, ஐன மஸ்ஜிதுர் ரசூலில்லாஹின்னு வரும். ஏன், ஐன என்பது வேர், எங்கே, அது தனி. இது மஸ்ஜிது என்பது முதாஃப், ரசூலி என்பது முதாஃபுன் இலைஹி. மஸ்ஜிது ரசூலி, ரசூலுடைய பள்ளிவாசல். மறுபடியும் என்ன ஆகுது, ரசூல் உல்லாஹி, அல்லாஹ்வுடைய ரசூல். இரண்டு முதாஃப் இலைஹி வருது. இது முதாஃபுன் இலைஹி, மறுபடியும் இது முதாஃபுன் இலைஹி. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசல். இந்த 3 வார்த்தையும் சேர்ந்து ஒரே வார்த்தையாக இங்க மாறுது. தூதருடைய பள்ளிவாசல் என்பது முதாஃப் இலைஹி, அல்லாஹ்வுடைய தூதர் என்பது முதாஃப் இலைஹி. மூன்றும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசல் எங்கே இருக்கிறது என்பது போல கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஹுவ ஃபில் மதீனத்தில் முனவரதி, அது மதீனா முனவராவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இல்ல அர்த்தத்தை நாம சொல்லியிருந்தோம், ஒளிமயமான நகரத்தில் இருக்கிறது. ஒளிமயமான நகரம்னா என்ன,
மதீனத்துல் முனவரா, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பள்ளிவாசல் இருக்கக்கூடிய பகுதி. மதினான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மக்கா மதினான்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மதினா என்பதற்கு சரியான அர்த்தம் என்னன்னாக்கா சிட்டின்னு தான் அர்த்தம். அது காலப்போக்கில் மதினா மதினான்னு சொல்லி நமக்கு பழகிருச்சு. அந்த ஊருடைய சரியான பேர் என்னன்னு சொன்னா மதீனத்துல் முனவ்வரா, ஒளிமயமான நகரம் அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? சரி, அப்போ இத ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் குறியீடுகளை போடுங்க. அதனோட அர்த்தத்தை சரியாக கவனிச்சு எழுதி பாருங்க. எழுதி பார்த்து ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, இது புரியல அப்படின்னா கண்டிப்பா கேளுங்க, அதற்கான விளக்கங்களை நம்ம கொடுப்போம். சரிங்களா? இந்த பயிற்சிகளை நீங்க எழுதி பார்த்து கூட வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பி கூட சரியா எழுதிருக்கிறீங்களா அப்படின்றத நீங்க சரி பார்த்துக்கலாம். அடுத்த பயிற்சி, கெவ்வின் ஜுமலன் முஃபீதத்தன் பி மவாஇல் ஃபராகி ஃபீமா எலி. கெவ்வின் உருவாக்கு, ஜுமலன் வாக்கியத்தை உருவாக்கு, முஃபீதத்தன் பயனுள்ள வாக்கியங்களை உருவாக்கு. மேக் யூஸ்ஃபுல் சென்டென்சஸ், பயனுள்ள வாக்கியங்களை உருவாக்கு. பி மதாஇல் ஃபராகி காலியான இடத்தை நிரப்புவதை கொண்டு. ஃபீமா எலி வரக்கூடியவற்றில் காலியான இடத்தை நிரப்புவதை கொண்டு பயனுள்ள வாக்கியங்களாக உருவாக்கு. ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க, நடுவுல பிளாங்கா இருக்கும். அந்த பிளாங்கை நீ ஃபில்அப் பண்ணி யூஸ்ஃபுல் சென்டென்ஸாக அதை மாற்றும். டேஷ் அல் பைத்தி முகுலக்குன், வீட்டுடைய டேஷ் மூடி உள்ளது. அப்ப வீட்டுடைய டேஷ் மூடி உள்ளதுன்னா என்ன வரும்? வீட்டுடைய கதவு மூடியுள்ளது. அப்ப கதவுக்கு என்னது? பாபுன். அப்ப இங்க பாபுன் என்பது எப்படி வரும்? கட்டி ஃபர்ஸ்ட்ல அல் வரக்கூடாது, கடைசியில் தன்வீன் வரக்கூடாது. அதான் முதாஃப். பாபுல் பைத்தி முகுலக்குன், வீட்டுடைய கதவு மூடியுள்ளது. ஐன எங்கே? டேஷ் சையாரத்தி, மகிழுந்துடைய டேஷ் எங்கே? காருடைய டேஷ் எங்கே? காருடைய டேஷ்னா என்ன சொல்லுவோம்? அப்போ சாவியை தான் தேடும். அப்போ ஐன மிஃப்தாஹு சையாரத்தி, மகிழுந்துடைய சாவி எங்கே? இது போல ஒவ்வொரு காலி இடத்திலையும் சரியான முதாஃபுன் முதாஃபுன் இலைஹிய போட்டு நம்ம பூர்த்தி செய்யணும். இங்க பாருங்க, முதாஃபுன் இருக்கு, முதாஃபுன் இலைஹி இல்ல. முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலு அல்லாஹி, ரசூலுல்லாஹி, அல்லாஹி என்ற வார்த்தை இங்க வரும். புரியுதுங்களா? இதை கவனிச்சு எந்த இடத்துல முதாஃப் வரும், எந்த இடத்துல முதாஃபுன் இலைஹி வரும், எதுக்கு எந்த மாதிரியான குறியீடை நாம போடணும் என்பதை கவனிச்சு போடுங்க. ஒவ்வொரு விடையையும் எழுதினதுக்கு அப்புறம் இதை பார்த்து சரியாக எழுதியிருக்கோமா என்பதை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்ததா சஹீஹ் அத்தர்கீபாத்தில் தாலியா. சஹீஹ் அப்படின்னா சரிப்படுத்து. நம்ம ஹதீஸ் எல்லாம் படிப்போம், சஹீஹ் தஈஃப் அப்படின்னு சொல்லுவோம். சஹீஹ்னா சரியான ஹதீஸ்னு அர்த்தம். அதுதான் இங்க சஹீஹ் அப்படின்னா நீ சரியாக்கு. நமக்கு ஆர்டர் பண்றாங்க, நீ சரிப்படுத்து. எதை சரிப்படுத்தணும்? தர்கீபாத்தி தாலியா, வரக்கூடிய சட்டங்களை சரிப்படுத்து. நம்ம இப்ப படிச்சோம் இல்லைங்களா, சட்டங்கள் முதாஃப் முதாஃபிலேயா இருக்கட்டும், ஜார் மஜ்ரூராக இருக்கட்டும், இந்த சட்டங்களை எல்லாம் தப்பா இங்க கொடுத்திருப்பாங்க. அதை நாம சரியாக ஆக்கணும். இதுதான் இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய பயிற்சி. முதல் வார்த்தையை பாருங்க, அல் கலமு தாலிபி. இதுல என்ன தப்பு இருக்கு? வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்களே கண்டுபிடிங்க. அப்படி தெரியலன்னா வீடியோ பிளே பண்ணி பாருங்க. அல் கலமு அத் தாலிபி அப்படின்னு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முதாஃபுன் முதாஃபுன் இலைஹியுடைய பேட்டர்ன். ஏன்னா கடைசியில கெசரா இருக்கு, முதாஃப் இலைஹி. இங்க தன்வீன் இல்ல. ஆனா ஒரு தப்பு நடந்திருக்கு இதுல. என்ன? முன்னாடி அல் என்ற அமைப்பு வருது. முதாஃபுனுக்கு அல் என்ற அமைப்பு வரவே கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா? அப்போ அல் கலமு என்று இருக்கு, அந்த அல் என்பது வரக்கூடாது. கலமு தாலிபி, மாணவனுடைய எழுதுகோள். அதே போல பின்து ஹாமிதுன் அப்படின்னு இருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? முதாஃபுன்ல கரெக்டா இருக்கு, அல் இல்ல, தன்வீன் இல்ல. முதாஃபுன் இலைஹில ஒரு தப்பு இருக்கு. என்ன? கடைசியில தன்வீன் கெசரால தானே வரணும், இங்க லம்மால இருக்கு. அப்போ இது தப்பு. இஸ்முல் வலத, இது கரெக்டா இருக்கு, இங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்ல. கடைசியில கெசரா வரதுக்கு பதில் பத்தஹா போட்டான், இஸ்முல் வலதி. இதை கவனிச்சு எது தப்பா இருக்குன்னு பார்த்து
நாம சரிப்படுத்தணும். பாபு சையாரத்தூன் இருக்கு, இங்க சையாரத்தி அப்படின்னு வரணும். அர் ரசூலுல்லாஹின்னு இருக்கு, இதுல என்ன தப்பு? இங்க அல் வரக்கூடாது, முதாஃப். இப்னுல் முதர்ரிசின் இருக்கு, இங்க என்ன தப்பு? இங்க தன்வீன் வரக்கூடாது. இதை கவனிச்சு நாம எழுதணும். அதனுடைய பதில்களையும் நாம இங்கேயே போட்டிருக்கிறோம், அதை பார்த்து நீங்க சரிப்படுத்திக்கணும். அடுத்ததா இந்த பாடத்துல இன்னும் ஒரு அமைப்பை நாம பார்த்திருக்கிறோம், இன்னும் ஒரு சட்டத்தை. என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா, நாதா முனாதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம். நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நம்ம படிச்சோம், யா யாசிரு யாசிரே அப்படின்ற வார்த்தையை படிச்சோம் இல்லைங்களா? இந்த யா என்பது ஒருத்தரை அழைக்கிறதுக்காக நாம பயன்படுத்துற வார்த்தை அரபு மொழியில. நம்ம துவா கேட்கும்போது என்ன பண்ணுவோம்? யா அல்லா, யா ரஹ்மான், யா ரஹீம் என்று கேட்போம் இல்லைங்களா? இந்த யா என்ற வார்த்தை வருதுன்னு சொன்னா அதுவும் ஒரு சட்டத்துல வரும். என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா, முஹம்மதுன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. முஹம்மதுன் என்ற பெயர்ல யா என்ற வார்த்தையை நம்ம போடுறோம். ஒருத்தரை அழைக்கிறோம், முஹம்மதை அழைக்கிறோம், முஹம்மதே அப்படின்னு அழைக்க போறோம். அப்போ யா என்ற வார்த்தையை போட்டோம்னு சொன்னா என்னவாகும்னா, கடைசியில் இருக்க தன்வீன் போயிடும். யா முஹம்மது, யா யாசிரு, யா அம்மாரு, யா ஹாமிது, இப்படி கடைசியில் இருக்கக்கூடிய தன்வீன் போக்கப்படும். அது யாரா பெயரை சொல்லி அழைச்சாலும் சரி, அல்லது ஆசிரியரை அழைக்கிறோம், யா முதர்ரிசு, யா உஸ்தாது, யா தொபீபு, மருத்துவரே, ஆசிரியரே, பேராசிரியரே, இப்படி நம்ம அழைக்கிறோம். அப்படி அழைக்கும் பொழுது அந்த பெயர்ல இருக்கக்கூடிய தன்வீன் போக்கப்பட்டுரும், இந்த யா என்ற வார்த்தை வந்தா. இந்த யா என்பது நாதா அப்படின்னு சொல்லுவாங்க. நாதானா அழைப்பது அப்படின்னு அர்த்தம். அழைக்கப்படுவது, யாரை நம்ம அழைக்கிறோமோ அதை முனாதா அப்படின்னு சொல்லுவோம், அழைக்கப்படுபவர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இந்த வார்த்தையுடைய சட்டம். இதற்கான பயிற்சிகளும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஹாலிதுன் என்ற வார்த்தைக்கு முன்னாடி யா என்பதை போட்ட உடனே யா ஹாலிது என்று மாறிடும். அதே போல உஸ்தாதுன் என்ற வார்த்தைக்கு முன்னாடி யா என்ற வார்த்தையை போட்டவுடன் யா உஸ்தாது, ஆசிரியரே என்று மாறிடும். வலதுன் என்ற வார்த்தைக்கு முன்னாடி யா என்ற வார்த்தையை போடும் பொழுது யா வலது, சிறுவனே என்ற அந்த வார்த்தையும் மாறுவதை நம்ம பார்க்கிறோம். தன்வீன் என்பது எங்கெங்கெல்லாம் போக்கப்படும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் நான் சொன்னது போல அல் என்ற வார்த்தை வந்தால் தன்வீன் போக்கப்படும். இப்ப யா என்ற வார்த்தை முன்னாடி வந்தா தன்வீன் போக்கப்படும். முதாஃபுன் முதாஃபுன் இலைஹில முதல் வார்த்தையாக வரக்கூடிய பெயர் சொல்லுக்கு தன்வீன் போக்கப்படும். இப்ப இதற்கான பயிற்சிகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இக்ரா வக்து மா வபதி அவாஹிரில் கலிமாத், வார்த்தைகளின் கடைசியில் குறியீட்டுடன் எழுது மற்றும் படி. இப்ப அந்த வார்த்தைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதற்கு கடைசியில தன்வீன் வருமா வராதா என்பதை இங்க போடப்போம். யா அலியு, யாருக்கு? அலியே, அப்போ தன்வீன் வரக்கூடாது. யா அப்பாசு, ஷைஹுன், இங்க யா வரல, அப்போ ஷைஹுன் பெரியவர். யா ஷைஹு, பெரியவரே. யா ரஜுலு, மனிதரே. இந்த வார்த்தைக்கு எப்படி வரும் நீங்களே கெஸ் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வார்த்தையை யா என்ற வார்த்தைன்னு நம்ம நினைக்க கூடாது. இது மூணுமே சேர்த்து மொத்தமாக ஒரு பெயர் தான், யா சிருன். நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, யா சிரு அப்படின்னு படிச்சிடக்கூடாது. இது மொத்தமா பேர் தான். அப்ப முன்னாடி ஒரு யாவை போட்டா யா யாசிரு அப்படிதான் வரும். சரிங்களா? யா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கடைசியில தன்வீன் போடாம விட்டுறக்கூடாது. இதை கவனிச்சு பாருங்க. யா அம்மாரு, துக்தூருன், முனைவர். யா துக்தூர், முனைவரே, மருத்துவரே. இதற்கான பத்தாக்கசால சரியா போடுங்க. போட்டு முடிச்சுட்டு இதை பார்த்து சரிப்படுத்திக் கொள்ளலாம். முதாஃபுன் முதாஃபுன் இலைஹி என்ற சட்டத்தை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த முதாஃபுன் முதாஃபுன் இலைஹில 3 வகையா ஒண்ணு பார்த்தோம். முதல்ல முதாஃப் என்பது எல்லாத்துலயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆரம்பத்துல அல் வராது, அதனுடைய கடைசி எழுத்துக்கு தன்வீன் வராதுன்றதை பார்த்துட்டோம். முதாஃபுன் இலைஹில ஒண்ணு பெயரா வரும், முஹம்மதுன், ஹாமிதுன், யாசிருன் என்பது போல. இன்னொன்னு முதர்ரிசு, வலது, துவாலிபு என்பது போல அது போன்ற வார்த்தையா வரும். அல் வைத்தும் வரும், அல் இல்லாமலும் வரும்னு பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்கறது என்னன்னு சொன்னா, கேள்வி வார்த்தை வைத்து வர்றது. நம்ம ஏற்கனவே பாடத்திலே பார்த்துட்டோம். கலாமு மன் ஹாதா, இது யாருடைய எழுதுகோள். அது போன்ற ஒரு பயிற்சி இங்க கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இக்ராயில் மிசாலல் ஆத்திய, வரக்கூடிய உதாரணங்களை படி. வரக்கூடிய
உதாரணத்தை படி. சும்ம பிறகு, கெவ்வின் உருவாக்கு, அஸ்இலத்தன் கேள்வியை உருவாக்கு, மிஸ்லஹு முஷீரன் காட்டப்பட்டுள்ளதே அதை போன்ற கேள்வியை உருவாக்கு. எங்க காட்டப்பட்டிருக்கு? இங்க காட்டியிருக்கிறாங்க. உதாரணம் தான். சரிங்களா? கிதாபு மன்ஹாதா, இது யாருடைய புத்தகம்? இந்த படத்தை பார்த்து நம்ம கேள்வியாக இங்க கேட்டிருக்கிறாங்க. இதே போல மற்ற மற்ற படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த படங்களுக்கெல்லாம் அதே போல கேள்வியை நீங்க உருவாக்கணும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இக்ராஇல் மிசாலல் ஆத்திய, வரக்கூடிய உதாரணத்தை படி. சும்ம பிறகு, கெவ்வின் உருவாக்கு, அஸ்இலத்தன் கேள்வியை உருவாக்கு, மிஸ்லஹு முஷிரன் இங்கே காட்டப்பட்டுள்ளதை போல கேள்வியை உருவாக்கு, இலா இல சுவரி தாலியா வரக்கூடிய படங்களுக்கு, இலாய்க்கு சுவர்னா படங்கள், தாலியா வரக்கூடிய படங்களுக்கு இங்கே காட்டப்பட்டிருக்கிறது இதை போல கேள்வியை உருவாக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ முதல்ல புத்தகம் என்பதை கொடுத்திருக்கிறாங்க. கிதாபு மன்ஹாதா, இது யாருடைய புத்தகம்? இப்ப பேனா கொடுத்திருக்காங்க. அரபு மொழியில எழுதுகோளுக்கு என்ன? கலமுன், கலமு மன்ஹாதா, இது யாருடைய எழுதுகோள்? சரீரு மன்ஹாதா, இது யாருடைய மெத்தை? பைத்து மன்ஹாதா, இது யாருடைய வீடு? கமீசு மன்ஹாதா, இது யாருடைய சட்டை? என்பது போல கேள்வியை நாம உருவாக்கணும். நீங்க உருவாக்கிட்டு சரியாக எழுதியிருக்குமா அப்படின்றத இங்க கொடுக்கப்பட்டுள்ள பதில்களை வைத்து சரி பார்த்துக்கணும். அடுத்ததா இஸ்முன் இபுனுன், இந்த ரெண்டு வார்த்தை இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு வார்த்தையில ஒரு சட்டத்தை பார்க்க போறோம். என்ன சட்டம் அப்படின்னா, இந்த ரெண்டு வார்த்தையிலும் ஆரம்ப எழுத்தாக அலிஃப் இருக்கு. அரபு மொழியில சில வார்த்தைகள், அதிகமான வார்த்தையில சில வார்த்தைகள்ல அலிஃப்ல ஆரம்பிக்கும் பொழுது அந்த அலிஃபுக்கு முன்னாடி ஏதாவது வார்த்தையோ எழுத்தோ வந்துச்சுன்னு சொன்னா இந்த அலிஃபை உச்சரிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த அலிஃபுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹம்சத்துல் வஸ்ல் அப்படின்னு சொல்லுவாங்க. விழக்கூடிய அலிஃப் அப்படின்னு அர்த்தம். அது என்னன்றதை இங்க சொல்றேன். இப்ப நான் சாதாரணமா நம்ம படிக்கும் போது இஸ்முன் பெயர், நேம் அப்படின்னு படிக்கிறோம். இப்னுன் சன், மகன் அப்படின்னு படிக்கிறோம். இதுவே அதற்கு முன்னாடி ஒரு வா அப்படின்றத போட்டோம்னு சொன்னா வ இஸ்முன் படிக்கூடாது. என்னவாயிரும்? இந்த அலிஃப்ல இருக்கக்கூடிய கெசரா போக்கப்பட்டுரும். ரெண்டுத்திலையும் பாருங்க, அந்த அலிஃப்ல இருக்கக்கூடிய கெசரா போக்கப்பட்டு வஸ்மு வப்னு என்பது போல மாறும். இந்த அலிஃப் என்பதை படிக்க கூடாது. அதுதான் இங்க ரெட் கலர்ல கொடுத்திருக்கேன். இந்த அலிஃப் என்ற குறியீடை படிக்க மாட்டாங்க. சில இடத்துல என்ன ஆகும்னு சொன்னா அந்த அலிஃபே போக்கப்பட்டிருக்கும். அது எந்த வார்த்தையில அப்படின்னு சொன்னா பிஸ்மி அப்படின்னு படிக்கணும் இல்லையா? பிஸ்மில்லா. இந்த பிஸ்மில்லாவுல ப என்ற வார்த்தை இருக்கு, இஸ்மு என்ற வார்த்தை இருக்கு. பிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அலிஃபை போக்கிட்டு பிஸ்மி அப்படின்னு சொல்லி சேர்த்து படிச்சுருவாங்க, பெயரை கொண்டு என்பது போல. ஆனா பெரும்பாலான இடங்கள்ல அந்த அலிஃப் இருக்கும். ஆனா அந்த அலிஃபுக்கு உச்சரிப்பு கொடுக்காம வஸ்மு வப்னு என்பது போல மாத்திருவாங்க. இன்னொரு உதாரணமா இங்க பாக்குறோம் பாருங்க. இஸ்மு அப்படின்னு இருக்கும், இப்னு அப்படின்னு இருக்கு. மா என்ற வார்த்தை வரும் பொழுது மா இஸ்மு பெயர் என்ன அப்படின்னு கேட்க மாட்டாங்க, மஸ்மு பெயர் என்ன. அதே போல ஐன இப்னுன்னு கேட்க மாட்டாங்க, ஐனபுனு மகன் எங்கே என்பது போலதான் கேட்பான். இந்த அலிஃபுக்கு பேரு ஹம்சத்துல் வஸ்ல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சட்டத்தையும் நம்ம இலக்கண சட்டங்களை பார்க்கும் பொழுது தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஆரம்பத்துல வரும் பொழுது இதுக்கு முன்னாடி எந்த ஒரு எழுத்தும் இல்லாத பொழுது இதை நம்ம சாதாரணமா எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் படிக்கணும். இஸ்முல் வலதி சிறுவனுடைய பெயர், முஹம்மதுன் முஹம்மத். அடுத்து வ இஸ்முன் படிக்கூடாது, வஸ்முல் பின்தி சிறுமியுடைய பெயர் மற்றும் சிறுமியுடைய பெயர் ஜைனபு. இஸ்முல் முதர்ரிசி ஆசிரியருடைய பெயர் ஹாமித். மஸ்முல் முதீரி தலைமை ஆசிரியருடைய பெயர் என்ன? அப்போ ஆரம்பத்தில் வரும் பொழுது அலிப்புக்கு உச்சரிப்பையும், இடையில வரும் பொழுது அலிப்புக்கு உச்சரிப்பை போக்கியும் நம்ம படிக்கணும். இதற்கு பேர் தான் ஹம்சத்துல் வஸ்ல் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இப்னுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. இப்னு ஹாலிதின் ஹாலிதுடைய மகன் பில் மதரசத்தி பள்ளிக்கூடத்தில் இருக்கிறான். வப்னு ஹாமிதின் ஹா மற்றும்
ஹாமிதுடைய மகன் பில் ஜாமியத்தி பல்கலைக்கழகத்தில் இருக்கிறான், யூனிவர்சிட்டியில இருக்கிறான். இப்னுல் முதர்ரிசி ஆசிரியருடைய மகன் பில் ஃபஸ்லி வகுப்பறையில் இருக்கிறான், கிளாஸ் ரூம்ல இருக்கிறான். ஐனபுனுல் முதீரி தலைமை ஆசிரியருடைய மகன் எங்கே அப்படின்ற மாதிரி இங்க கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஆரம்பத்தில் வரும் பொழுது அந்த அலிஃப் உச்சரிக்கப்படும், இடையில வந்துச்சுன்னு சொன்னா அந்த அலிஃப் உச்சரிக்கப்படாது. இது சில வார்த்தைகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். அந்த சில வார்த்தைகள் என்னென்ன என்பது படிக்க படிக்க நமக்கே விளங்கிடும். சரிங்களா? இந்த சட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்க. இப்ப இதற்கான பயிற்சி இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இக்ரா மா எலி வரக்கூடியவற்றை படி, மராயியன் கவாயிதன் அதனுடைய சட்டங்களை கவனித்து படி. நத்துக்கு ஹம்சத்தில் வசூல் வசூலுடைய ஹம்சா, அதாவது அந்த விலக்கூடிய அலிஃப் சொல்றோம் இல்லைங்களா, ஹம்சத்துல் வசூல். ஹம்சத்துல் வசூலுடைய குறியீட்டுடைய சட்டத்தை கவனித்து வரக்கூடியவற்றை படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இங்க குறியீடு இல்லாம போடப்பட்டிருக்கும். இதற்கு நீங்க சரியாக குறியீடு போடணும். இப்போ ஆரம்பத்துல வரும்பொழுது இதுக்கு குறியீடு போடணுமா போடக்கூடாதா? போடணும். அதுவே இடையில வரும்பொழுது இந்த அலிஃபுக்கு குறியீடு வராது. இதை கவனிச்சு இது எல்லாத்துக்கும் குறியீடுகளை போடுங்க. போட்டுட்டு இதனுடைய அர்த்தங்களையும் எழுதி பாருங்க. அர்த்தங்களை எழுதுறதுக்கு முன்னாடி குறியீடு எல்லாம் சரியாக போட்டிருக்கோமா என்பதை பார்த்துட்டு அர்த்தங்களை எழுதி பாருங்க. இதுவரைக்கும் நாம இந்த பாடத்துல முதாஃபுன் இலைஹி என்ற சட்டத்தை படிச்சிருக்கிறோம். நாதா முனாதா என்ற சட்டத்தை படிச்சிருக்கிறோம். ஹம்சத்துல் வசில் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை படிச்சிருக்கிறோம். இந்த 3 சட்டத்தை நாம பிரதானமாக படிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நாம 4 பாடங்கள்ல படித்த சட்டங்களும் இதிலும் இணைந்து நாம படிச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவுல இந்த பாடத்துல நாம படித்த சட்டங்களையும் அதனுடைய உதாரணங்களையும் வைத்து விளக்கமாக உங்களுக்கு இலக்கண சட்டத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.